கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 85 சங்கீதம் 12 கர்த்தர் நன்மையானதை தருவார். 85 சங்கீதம் 12 கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்களுக்கு ஏசப்பா கொடுக்குற ஒரு காரியம் நன்மையாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஆமேன். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்துகிட்ருக்கலாம், இல்லை வரப்போகிற காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து கலங்குறீங்களே, இது நடக்குமா நடக்காதா, இல்லை எப்படி நடக்கும், நான் நல்லா இருப்பேனா, என் ஃப்யூச்சர் இப்படி இருக்குமா அப்படின்னு பல கேள்வியோடு பல குழப்பத்தோடு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கருத்து சொல்கிறார், நான் உனக்கு ஒன்று செஞ்சுருக்கேன்ல, அது நன்மையாக தான் இருக்கும். ஆமேன். நான் உனக்கு ஒரு காரியத்தை இதுதான் உனக்கு நான் கொடுத்தது நன்மையாக தான் இருக்கும். பார்க்க வேணால் கஷ்டப்படுற மாதிரி இருக்கலாம், இல்லை தோல்வியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அது முடிவில் நிச்சயமாக நன்மையாக அற்புதமாக அதிசயமாக இருக்கும்னு ஏசப்பா சொல்கிறாரு. உனக்கு நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன், பெஸ்ட்டாக தான் உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு. சில பேர் எப்படி எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கருத்து சொல்கிறார், நன்மையாக இருக்கும், நன்மையாக தருவேன், பயப்படாத, கலங்காத. இந்த காரியம் எப்படி நான் செய்து முடிக்க போகிறேன், இந்த தேவை இருக்கே, இவ்வளோ தேவை இருக்கே, என் பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு கேள்வியோடலாம் இருக்கிறீங்களே, நான் உனக்கு இப்போ ஒரு காரியத்தை தந்திருக்கேன். உங்கள் லைஃப்பில், உன் பசங்க லைஃப்பில் ஒரு காரியம் வந்திருக்கு, அது நன்மையாக தான் இருக்கும்னு ஏசப்பா சொல்கிறார். சந்தேகப்படாதீங்க, நம்பி காரியத்தை நடப்பீங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்காக, உங்கள் பிள்ளைங்களுக்காக நன்மைகளை மாத்திரம் தந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.